ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போகுது. பிகாஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பெங்களூர். அதுவுமே ஒரு காஸ்ட்லியஸ்டான ட்ரெயினில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். அதாவது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். எதில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ அந்த ட்ராவல் vlog தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் போகிற வழியில் வந்து நாங்கள் உக்கடம் பிரிட்ஜ் வழியாக போயிட்டோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் ரிஃப்ரெஷ்டாகவும் இருந்துச்சு அந்த சன்ரைஸ் பார்க்க. அண்ட் மார்னிங் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தனால கூட்டமும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம ஃபைனலி வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்பா போய் பைக் பார்க் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் பிளாட்ஃபார்ம் எது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பரபரப்பாக வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்தே பாரத் ட்ரெயின் அண்ட் ஆல்சோ நிறைய ட்ரெயின் அந்த டைமில் போகும் இல்லையா, நம்ம நிறைய கூட்டம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் சோலோ ட்ராவலிங் தான் பண்ண போகிறேன். டேடி வந்து திருப்பூர் போக போகிறாங்க. நான் வந்து வந்தே பாரத்தில் வந்து டைரெக்டாக பெங்களூர் போக போகிறோம். ஸோ வாங்க, ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் இது வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு இல்லையா. ஸோ எனக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகிறதுங்கிறத உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே காமிக்கிறேன். ஸோ வாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ தட் நமக்கு வந்து நம்மளோட சீட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம உள்ளே போகிறது எப்படி, ஏறுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டு அப்பாவும் என் கூடயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போகிற வரைக்கும். பிகாஸ் நம்ம ட்ரெயின் போனக்கப்புறம் தான் அவருக்கு அடுத்த ட்ரெயினில் வந்து போகிற மாதிரி இருக்கும் திருப்பூர். ஸோ நான் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக பேண்ட்ரிஸ் இருந்துச்சு. ஸோ தட் அவங்க வந்து அவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வந்து இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம சீட்டிங்கெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்தாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட்டில் வந்து தினமலர், தினத்தந்தி இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அதாவது த ஹிந்து அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வேணும்னாலும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நிற்கிற டைமில், அதாவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அழகாக காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான். பிகாஸ் இந்த டே டு டே லைஃப்பில் நம்ம கையில் நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா பார்க்குறோம். பிகாஸ் அதுக்கெலாம் டைமே இல்லை, எல்லாமே நம்ம சோஷியல் மீடியாலே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த டைமில் அட்லீஸ்ட் நான் எடுத்து ஒரு 4 to 5 நியூஸஸ் ஆச்சு படித்தேன். ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேண்ட்ரிஸ் எல்லாம் நான் ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ தட் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து முடிகிற டைம் வரைக்கும் நீங்கள் டிக்கெட்டில் ஆப்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, வெஜ், நான்வெஜ் அண்ட் ஆல்சோ ஸ்நாக்ஸ், காஃபி, டீ, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி சில விஷயம்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோ 4K வியூவில் இருக்கிற மாதிரி ஃபுல் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து சீனரியை பார்த்துட்டு ஒரு 5 hours எப்படி ட்ராவல் பண்ணுவோங்கிறதே தெரியாத அளவுக்கு சீக்கிரமாக போயிடும். ஸோ நானும் வந்து ஃபுல்லாக எக்ஸைட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் உங்களோட லக்கேஜ் எல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாம். டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 1200 வரும். நீங்கள் வந்து ஃபுட் சூஸ் பண்ணுறது பொறுத்து. பட் இஃப் யூ நாட் சூஸிங் ஃபுட்னா உங்களுக்கு வந்து 800 900 ரேஞ்சிலே வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் 5 hours ட்ராவலில் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்லைனா லஞ்ச் டைமில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சுங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பேசிக் சிங்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹேண்ட் வாஷரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பெருசாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ட்ரெயின் எடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெஸ்ட் ரூமில் வந்து நீட்டாகவும் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப க்ளீனாகவும் கிளியராகவும் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நமக்கு எப்போவுமே வந்து அந்த ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து ட்ரெயின் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் நான் வந்து என்னோடய சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து அழகாக முன்னாடி வந்து நமக்கு ஃபுட் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெட் டைப்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ தட் எங்களோட சின்ன பேசிக் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் அதில் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து சார்ஜ் போட்டிருக்காக ஒரு டைம் மேலேருந்து லக்கேஜ் எடுக்க தேவையில்லை. ஸோ இங்கே சர்வீஸ் பண்ணுற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி வார்ம் வெல்கம் கொடுத்தாரு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபாலோட் பை தட் நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து வாட்டர் பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஒரு சின்ன மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க.
அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டிடிஆரும் வந்து நம்மளோட சீட்டிங்கெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 போல் தான் நமக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் காஃபி அண்ட் கூடவே ஒரு சின்ன பிஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ காஃபி பவுடர் வேணுமா டீ வேணுமா நம்மக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற ப்ரிஃபரன்ஸாக நம்ம கொடுத்துருவாங்க. அண்ட் கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த பவுடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபியும் வந்துடும், கூடயே மில்க் பவுடரும் வந்துடும். ஸோ ஈஸியான ஒரு டெக்னிக் தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். சுகர் அண்ட் ஆல்சோ எவ்ரிதிங். நமக்கு வந்து சில பேர்லாம் காஃபி பர்சன் டீ பர்சன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ அதையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து தான் அதுக்குள்ளேயே அடுத்த ஒரு ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ கிலோமீட்டர் ஸ்பீடுமே அவங்க மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ ஸ்பீடில் வந்து எவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க அவ்வளோ நீட்டாக மென்ஷன் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. அண்ட் ஒரு ½ அன் ஹவரில் போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் பிளேட் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான். நான்வெஜ் சூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரெட் பிளேட்டில் வந்திருந்தது. அண்ட் வெஜ் சூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் க்ரீன் கலர் பிளேட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் வெஜ் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து க்ரீன் கலர் பிளேட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி அண்ட் கூடவே வடை அண்ட் சாம்பார்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கூடவே கொஞ்சம் கேசரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கப் கேக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் நம்ம காலையில் சம்டைம் சாப்பிட்லன்னா ஒரு மாதிரி தலைவலிக்கும், இல்லை தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து காலையில் வந்து ஃபுட் ரொம்பவே நீட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். அண்ட் மேக்ஸிமம் வந்து நமக்கு இதில் வந்து போர் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு சான்ஸுமே இருக்காது. அண்ட் சீக்கிரமாக ட்ரெயினும் போய் ரீச் ஆகும் இல்லையா. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா சீனரி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அதையுமே வேடிக்கை பார்க்குற டைம்லக்குள்ளே நமக்கு வந்து ஃபுட்டு அது இதுன்னு வந்து கொடுக்குற டைமில் வந்து நம்ம எங்கேஜாக இருக்கிறதுனால டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அண்ட் ஒரு ஸ்டேஷன்லேயும் புதுசாக ஏறுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேம் அகேன் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட் எவ்வளோ க்ளீனாக வைக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு த ஹோல் கம்பார்ட்மெண்ட்டே சொல்லணும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சிப்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவுட் சைட் ஃபுட் நம்ம நார்மல் ட்ரெயினில் வந்து விற்றுட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸும் உள்ளே கொண்டு வரதில்லை. இது வந்து ஆல்ரெடி இருக்கிற இந்த சிப்ஸ் பேக்கெட், கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து உங்களால் ஃப்ரீயாக வாங்க முடியாது, நம்ம காசு பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த சிப்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெளியே ஃபுல்லாகவே மரங்கள், அதுக்கப்புறம் மவுண்டெயின்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கிளியராக அந்த வியூக்கு வந்து அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா மிரரே வந்து ரொம்ப பெருசாக இருந்தனால நமக்கு வந்து வியூ ஃபுல்லாக கிடச்சிது. ஸோ தட் அதை அப்படியே பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க்குறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஷனும் வந்துச்சு. இந்த மாதிரி 3 to 4 ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து தாண்டி வந்தாச்சு. ஸோ இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியலன்னா அந்த ஃப்ரீசிங் டெண்டன்சி உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே வந்து உட்கார்றது. பிகாஸ் நான் இந்த டைம் போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வர டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர்லாம் கையில் கொண்டு வந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் டீ காஃபி ஏதாவது வேணும்னா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டைம் ஆகிடுச்சு, ஒரு 12:30 1 போல் பார்த்திங்கன்னா
லஞ்சு வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் நான் சொன்ன மாதிரி க்ரீன் அண்ட் ரெட் பிளேட்ஸில் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்பர் பார்த்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே எனக்கு பார்த்திங்கன்னா வெஜ் லஞ்சுமே வந்துருச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு, அதுக்கப்புறம் தயிர், ஊறுகாய், சால்ட்டு, அதுக்கப்புறம் பொரியல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நார்த் இந்தியன் மீலையும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கிறனால நமக்கு வந்து ரோட்டியும் அதுக்கேற்ற ஒரு கறியுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பிளேட்டிங் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே அடுத்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் தெரியும். ஸோ சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டாணி குழம்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் டொமேட்டோ ரைஸ், அதுக்கப்புறம் ரொட்டி, அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் அண்ட் ஆல்சோ கர்ட். ஸோ இதெல்லாமே இருந்துச்சு. அண்ட் வெஜ்ஜுக்கு பதிலாக நான்வெஜ் என் பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வந்து ஒருத்தங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்ருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைங்க. ரைஸ் சேமாக தான் இருக்குது. பட் கறி மட்டும் நமக்கு வந்து வெஜ்ஜில் இருக்குது, அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜில் இருக்கும். லைக் சிக்கன் கறி, என்ன கறியோ அது வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஷனில் தான் போய் வந்து இறங்க போகிறோம், பெங்களூர் கண்டான்மெண்ட்டில். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்மெல்லம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து பாதி சீட் காலியாக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு பிடிச்ச விண்டோ சீட்டில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வேடிக்கை பார்க்க முடிஞ்சு. பிகாஸ் நம்ம வந்து விண்டோ சைடில் உட்காதனால பெருசாக வந்து நம்மளால் போய் பார்க்க முடியல. ஸோ இப்போ டைம் கிடச்சப்போ அந்த ஒரு 40 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங், ஃபார்மிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிட்டியில் தானே இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம எவ்வளோ பக்கம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த ஸ்டாப் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு வாய்ஸ் ஓவராக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து கேட்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம். பிகாஸ் நார்மலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது நம்ம வந்து ஒரு ஆப் வச்சு பார்ப்போம் இல்லையா. பட் இதில் அப்படி இல்லை, நமக்கு வந்து வாய்ஸில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கிளியராகவும் தெரிஞ்சிடும். ஸோ த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வந்தே பாரத் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து குளிர் தாங்க முடியாது அப்படிலாம் நினச்சிங்கன்னா நான் இது வந்து ஒரு ட்ராபேக்காக தான் நான் பார்ப்பேன். பட் சம்டைம்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போக முடியாது, இல்லை சீக்கிரமாக நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்தே பாரத் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் இன்னொரு வாட்டி நான் வருவேன்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டேன். ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இல்லை நமக்கு சீக்கிரமாக போய் ஒரு இடத்துல ரீச் ஆகணும்னா மட்டும்தான் நான் இனி வந்தே பாரத் சூஸ் பண்ணுவேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. நம்மளை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. உள்ள ரொம்ப நீட்டாகவும் கிளியராகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்தே பாரதோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃபைனலி நம்ம போய் நம்ம ஹஸ்பண்டையும் பார்த்தாச்சு. அண்ட் பெங்களூர் வந்து தான் வந்தோம். கிளைமேட் வந்து சூப்பராக மாறிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் தான் வெயில் இருந்துச்சு. நான் உள்ளே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரிஸ்லிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அப்படியே நல்லா மழையும் வந்துச்சு. ஸோ நம்ம பெங்களூர் வந்ததுக்கான ஒரு வார்ம் வெல்கம் வந்து பெங்களூர் கொடுத்துருச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வந்தே பாரத்தும் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். அண்ட் நீங்களும் வந்தே பாரத் ஃபர்ஸ்ட் டைம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இட் வில் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு. ஸோ until then, bye bye, see you guys.